ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் இருக்கிற யூஸ் பண்ணவே முடியாது அப்படிங்கிற ஒரு கிழிஞ்ச பாயை வச்சு ஒரு சூப்பரான விஷயத்தை தான் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போது ஒரு கிழிஞ்ச பாயத்தான் எடுத்திருக்கேன். இந்த கிழிஞ்ச பாயில் ரொம்பவே கிழிஞ்சிருக்கிற அந்த பகுதியை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் கிழிஞ்ச பகுதி தனியாகவும் நல்ல பகுதி தனியாகவும் நம்ம சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த கிழிஞ்ச பாயிலிருந்து நல்ல பகுதியை நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா ஒரு பெரிய பார்டர் இருக்கிற ஒரு பழைய சேரீ எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் அந்த பார்டரை அந்த சேரீலேருந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த பாயோட ஓரங்களில் அழகாக வைக்க முடியுமான்னு முதல்ல அளந்து பார்த்துக்கோங்க. இந்த பார்டரை அளந்ததுக்கப்புறம் அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த பாயை எடுத்துக்கோங்க. பாயோட 2 சைடும் ஆல்ரெடி தைச்சி தான் இருக்கும், மற்ற 2 சைடும் தைக்காமல் இருக்கும். அதுக்கு ஒரு நீளமான ஏதாவது ஒரு துணியை எடுத்து அந்த பாயோட நீளத்துக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து ஒரு சாதாரண தையல் வச்சு தைச்சி எடுத்துக்கோங்க. இது நம்மளோட ஒரு சேஃப்டிக்கு தான். இப்படி பண்ணுறதுனால அந்த பாய் தனித்தனியாக பிரிஞ்சு வராமல் இருக்கும். நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. பாயோட இன்னொரு சைடும் இதே மாதிரி ஒரு துணியை கட் பண்ணி நம்ம தைச்சி எடுத்துக்கலாம். இப்போ 2 சைடும் நம்ம தைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த பெரிய பார்டர் எடுத்து அந்த பாயில் நம்ம முதல்லையே அளந்து அழகாக வச்சுருக்கிற மாதிரி அந்த பாயோடு சேர்த்து நம்ம தைச்சி எடுத்துக்கலாம். அதுவும் சாதாரண தையல் போட்டு நம்ம தைச்சி எடுத்துக்கலாம். பாய் நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறனால நம்ம துணி வச்சு தைக்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும், ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும். இப்போ அந்த பாயில் அந்த பார்டர் வச்சு நம்ம அந்த ஓரங்களில் சாதாரண தையல் வச்சு நம்ம தைச்சி எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா நீங்கள் பார்டர் எந்த சேரீலேருந்து கட் பண்ணியிருக்கிறீங்களோ அந்த சேரீயை எடுத்துக்கோங்க. இல்லைன்னா ஏதாவது ஒரு பிரைட்டான சேரீயை எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் எடுத்துருக்கிற அந்த சேரீயை அந்த பாயில் வச்சு பாருங்கள். அந்த பாயோட சென்டரில் வச்சு பாருங்கள் எவ்வளோ அளவு உங்களுக்கு தேவைப்படும்னு. அந்த சேரீயை அந்த சென்டரில் இருக்கிற அந்த பாய் மேலே வச்சுக்கோங்க. முதல்ல வச்சு அந்த சென்டரில் இருக்கிற அளவை விட அதிகமான துணியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த எக்ஸ்ட்ரா சேரீயை அந்த பார்டருக்குள்ளே இதே மாதிரி நல்லா இன்சர்ட் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா சைடும் நல்லா இன்சர்ட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா சுற்றிலுமா மறுபடியும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எடுத்துருக்கிற சேரீ ரொம்பவே லேஸாக இருக்கிறனால நான் மறுபடியும் இன்னொரு துணி வச்சு அதுக்கப்புறமா நான் ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறேன். பாருங்கள், நம்ம அந்த பார்டரோட அந்த சேரீயை பர்ஃபெக்டாக நீட்டாக தைச்சி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு பிரைட்டான கலரை எடுத்துக்கோங்க. இந்த துணியை சென்டரில் ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஓரங்களில் மடித்து அழகாக தைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ எல்லாத்தையும் நம்ம அழகாக பர்ஃபெக்டாக தைச்சி எடுத்தாச்சு. பார்க்கவே எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். நீங்கள் எடுக்கிற பார்டர் கொஞ்சம் அகலமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும். இது முழுக்க முழுக்க கைகளால் தான் நான் தைச்சிருக்கேன். உங்கள்கிட்ட மிஷின் இருந்துச்சுன்னா உங்கள் வேலை இன்னுமே ஈஸியாயிரும். இன்னுமே இதுக்கு அழகூட்ட இன்னொரு பிரைட்டான துணி எடுத்துக்கோங்க. சென்டரில் அழகாக இதே மாதிரி அளந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஏதாவது ஒரு ஜரிகை எடுத்துக்கோங்க. நல்லா பளிச்சுன்னு தெரிகிற மாதிரி ஒரு ஜரிகை எடுத்துக்கோங்க. அந்த ஜரிகையை இந்த துணியோட சேர்த்து வச்சு அதுக்கப்புறமா தைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ இன்னுமே உங்களுக்கு அந்த மேட்டு ரொம்பவே அழகாக தெரியும்.
நம்ம எடுக்கிற பாயை பொறுத்து தான் நம்ம என்ன மேட்டு செய்கிறோன்னு நம்ம முடிவு பண்ண முடியும். ரொம்பவே கிழிஞ்சிருந்துச்சு, ஒரு சின்ன சைஸ் மேட்டு தான் கிடச்சிருக்குன்னா நம்ம செவுத்தில் தொங்குற மாதிரி ஒரு அழகான வால் மேட் பண்ணிக்கலாம். நான் இப்போ பெருசாக கிடச்சிருக்கிற மேட்டாக இருக்கிறனால ஒரு பெரிய தரை விரிப்பு மாதிரி அழகாக கீழே பண்ணியிருக்கேன். அதாவது ஹாலுக்கு வந்து சென்டரில் வைக்கிற மாதிரி நான் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு கிழிஞ்ச யூஸ் பண்ணவே முடியாதுங்கிற பாயை வச்சு எவ்வளோ சூப்பரான கலர்ஃபுல்லான வீட்டையே அலங்கரிக்கிற ஒரு அழகான மேட்டு தயார் பண்ணிட்டோம் பார்த்தீங்களா? இந்த விரிப்பை ஹாலோட சென்டரில் வைக்கும்போது அவ்வளோ அழகாக ஒரு கண் கவர் காட்சியாக இருக்கும். இந்த அழகான ஒரு வீடியோவோட இந்த விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. ஆசியாவின் வாழ தகுதி வாய்ந்த 20 சிறந்த நகரங்களில் 19வது இடத்தை பிடித்திருக்கும் நகரம் எது தெரியுமா? நம்முடைய கோயமுத்தூர் நகரம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.